அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. விண்ணக தந்தை அவற்றுக்கு உணவளிக்கிறார். ஆண்டவரே, எமது பராமரிப்பின் நற்குணம் இந்த தேவ வார்த்தையில் வெளிப்படுகிறது. நீர் வானத்து பறவைகளையும் வயல்வெளி மலர்களையும் கூட பராமரிக்கிற நல்ல தந்தையாக இருக்கிறீர். மது மகத்தான பராமரிப்பை யோசேப்பின் வாழ்வில் நாங்கள் காண்கிறோம். தன் சொந்த இரத்த உறவுகளால் வெறுக்கப்பட்டவன், கனவுகளின் மன்னன் என்று இகழப்பட்டவன், பொறாமை மிகுதியால் பாழுங்கிணற்றில் தள்ளப்பட்டான். ஆனால் மது பராமரிப்பு அந்த சிறுவன் மேல் இருந்தது. பாழும் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டு இஸ்மாயிலருக்கு அடிமையாய் விற்கப்பட்டான். கடவுளே, மது பராமரிப்பு தொடர்ந்தது. சிறைச்சாலையில் அதிகாரியின் நல்லெண்ணத்தை பெற்றான். கனவுகளை விளக்கி கூறுகிறான். அரசனின் நம்பிக்கையை பெறுகிறான். மது பராமரிப்பின் கடம் யோசேப்போடு இருந்தது. அரசின் உயர் பதவியில் நியமிக்கப்படுகிறான். மது நேசமிகு பராமரிப்பு பாழுங்கிணற்றிலிருந்து மரித்து போன இருந்தவனை, அடிமையாய் வாழ்நாள் முழுவதும் இருக்கப் போகின்றவனை, சிறையில் தள்ளப்பட்டு கைதியாய் இருக்க வேண்டியவனை உயர் பதவிக்கு அழைத்து வந்தது. யோசேப்பிடம் காணப்பட்ட பரிசுத்தம், நேர்மை, கடவுள் பக்தி, இறை நம்பிக்கை இவைகள்தான் பராமரிப்புக்கு முக்கிய காரணம். எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் தூய்மையாய் நம்பிக்கையோடு வாழ்ந்து முத பராமரிப்பில் இணைய வரம் தாரும் சுவாமி. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.